தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே மத்தேயு 5 அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 5 அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். உப்பு கொஞ்சமாக போட்டாலும் அந்த உணவுகளுக்கெல்லாம் ருசி கொடுக்குது இல்லையா? அந்த உப்பு சாரமற்று போயிட்டா அது வெளியே கொட்டிடுவாங்க. மனசரால் மிதிக்கப்பட ஒழிய அது வேறு ஒன்றுக்கு உதவாது. அதுபோல் நீங்கள் சாரமுள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். உப்பு இருந்தாலும் உப்பு சாரமற்று போனால் அது என்ன பிரயோஜனம் இருக்குது? சாரத்தோடு, அந்த உப்பு சாரத்தோடு இருந்தால் தான் இந்த உப்பு சில ஆளுக வாயில் வச்சு பார்க்குறாங்களா? வச்சு பார்க்கும்போது சரி, அது ஏதோ நல்லா இருக்குது, உப்பு இருக்குது. அந்த மாதிரி சாரமில்லாமல் போனால், ருசி குறைஞ்சிருந்தால் அது பயன்படுத்த மாட்டாங்க. அதுபோல் நீங்கள் உப்பாக இருங்கன்னு சொல்கிறாரு. உப்பாக இருந்தாலும் சாரமுள்ள உப்பாக இருங்கன்னு சொல்கிறார். எத்தனையோ உணவுகளுக்கு அது பயன்படுது. உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று ஒரு பழமொழியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்காக வாழாமல் பிறனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை நீங்கள் உப்பாக இருங்கன்னு சொல்கிறார். இயேசுவின் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால், அவர் பிறந்தது முதற்கொண்டு அவர் இறந்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா தனக்காக எதையும் வாழலை. மனைவியோ பிள்ளைகளோ கல்யாணமோ காட்சியோ ஒப்பாட்டியோ ஒரு சைடோ லீலைகளோ எந்த இது தனக்காக அவர் எதையும் செய்யலை. ஒரு கட்டடம் கட்டினாரோ, ஒரு பெரிய ஒரு மாளிகை அமைச்சாரோ, ஒரு பெரிய ராஜாவாக வாழ்ந்தாதாவோ எந்த இதுவும் கிடையாது. அவர் பிறந்தது முதற்கொண்டு இறக்கும் வரைக்கும் ஏழையாகவே இருந்தார். கஷ்டப்பட்டவராகவே பாடுபட்டவராகவே வாழ்ந்தார். நல்ல கருத்துக்களை சொன்னார். இந்த உலகத்தில் அவர் சாப்பிட்ட சாப்பாடு தவிர, உடுத்த உடைய தவிர இருப்பிடம் கூட அவருக்கு கிடையாது. மனசுகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி பண்டாரம் பரதேசியை போல, அனாதியை போல, சாமியாரை போல இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த ரகசியங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். தனக்குன்னு அவர் எதையும் வாழலை. ஆனால் எல்லாருடைய மக்கள் உள்ளத்தில் அவர் குடிகொண்டிருக்காரு. நீங்கள் உலகமே இயேசுவை உலக இரட்சகராக, தேவகுமாரனாக, மெய்யான ஜோதியாக, ஒளியாக, மகானாக, புரட்சியாளராக, குருவாக, தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் இரட்சகராக உலகம் போற்றுறாங்க இல்லையா? எல்லா நாடுகளும் போற்றுறாங்க இல்லையா? அவர் தன்னைத்தானே கரைத்து கொண்டார், தன்னைத்தானே உருவாக்கி கொண்டார். இந்த உலகத்தில் அவருக்குன்னு எதையும் இல்லை. எல்லாமே மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மரித்தார். அதனால தான் இறைவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி தன்னை உயிரோடு இருக்கிறவராக உலகத்துக்கு காண்பித்து, அதன் பிறகு எல்லாரும் கண்களுக்கான அவரை தேவனே எடுத்துக்கொண்டார் என்று புதிய ஏற்பாடு சரித்திரம் கூறுகிறது. அதுபோல் அவருடைய விசுவாசிகள், அவருடைய அடியார்கள், சீசர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருங்கன்னு சொல்கிறார். உப்பு தன்னைத்தானே கரைத்து எல்லா உணவுகளுக்கும் ருசி கொடுப்பது போல உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ருசியாக இருக்கட்டும், அநேகருக்கு இனிப்பாக இருக்கட்டும், அநேகருக்கு நல்ல சுவையாக இருக்கட்டும். உங்களுக்குன்னு வாழ்ந்தீங்கன்னா அது நடக்காது. சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக, தனக்குண்டு இல்லாமல் பிறனுக்காக இந்த உலகத்தில் நான் எனது என்ற பெருமையோடு வாழாமல், யாதும் ஊரே யாவரும் கேளை, பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் கடவுள் மழையை பெய்ய பண்ணுகிறார், முழு உலகத்துக்கு காற்றை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார்,
ஆகவே முழு உலக மக்களும் என்னுடைய சகோதரர்கள் தான். எல்லா மக்களும் ஒரே இரத்தத்திலே வந்தவர்கள் தான். எல்லா மக்களும் இறைவனுடைய மக்கள் தான். எல்லாரையும் நான் நேசிப்பேன், அன்பு கூறுவேன் என்ற அந்த கொள்கை தான் பூமிக்கு உப்பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். இப்போ உதாரணமாக புத்தரை எடுத்துக்கொண்டால் தனக்குன்னு அவரை எதையும் சேகரிக்காமல் வாழாமல் இந்த உலகம் மாயையானது இவ்வளவு தானா, எல்லா துன்பத்துக்கும் ஆசை தான், ஆசையெல்லாம் துன்பத்துக்கு எல்லாம் காரணம் ஆசை தான், அந்த ஆசையை திறந்துட்டா துன்பமே இல்லாமல் போயிடும். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, புகழாசை, பெரிய ஒரு இளவரசர் அவர். எல்லாத்தையும் விட்டுட்டு இரவோடு இரவாக சின்ன ஒரு கோமணத்தை வச்சுக்கிட்டு போதி மரத்தில் உட்காந்து தன்னை தானே தாழ்த்தி பண்டாரம் பரதேசியை போல வாழ்ந்த அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் வள்ளலாரை எடுத்துக்கிட்டால் ராமலிங்க அடிகள் இறைவனுக்காகவே வாழ்ந்து கடைசியில் எல்லா மக்களும் கடவுளுடைய மக்கள் தான், விக்கிரக வழிபாடெல்லாம் கடவுள் கிடையாது, அவர் ஒளி வடிவமானவர், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று தன்னை தானே தாழ்த்தி எல்லா மக்களுக்காக நன்னெறி கொடுத்து கடைசியில் அவர் அப்படியே ஜோதி வடிவமாக அவர் ஆயிட்டார். அதே மாதிரி விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் ஒரு வாழ்நாளில் திருமணம் இல்லாமல் சன்னியாசி போல இருந்து எவ்வளவோ அறிஞர், மேத, அறிவாளி, படித்தவர், அமெரிக்காவையே மிரள வைத்தவர். சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அங்கே முத பிரச்சாரம் பண்ணும்போது எல்லோரும் மிரண்டாங்க. லேடிமேன் ஜென்ட்மேன்ட்டு சொல்லி பதிலாக அவங்க பாணிகளையே சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி அவங்கள ஆச்சரியப்படுத்துக்கு உட்படுத்தினார். மத சார்பற்ற வகையில் அவர் இந்து மதம்னு பேராக இருந்தாலும் சமமாக பேசினார். இன்னும் இயேசுவை பற்றி நிறையா பேசினார். இயேசுவை போல ஒரு மகான் இல்லை, அவரை மனிதன்று சொல்வது தெய்வ நிந்தனை. அவர் இன்றைக்கி இருந்தால் என் இருதயத்தினுடைய இரத்தத்தை எடுத்து அவர் பாதத்தில் ஊற்றி நான் பூஜை செய்வேன். இயேசுவை பற்றி எல்லா சிற்று ஊர்களில் எல்லா இடங்களையும் இயேசுவை பற்றி நம்ம கிராமங்களில் இந்தியாவில் சொல்லணும் என்று அவருடைய ஞான தீப சுடர் என்று ஒரு புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். இது மாதிரி நிறையா மக்கள் தன்னை உப்பாக உலகத்துக்கு உரமாக மாற்றியிருக்கிறாங்க. அவங்க அழிந்தாலும் உப்பு கரைந்தாலும் அந்த உணவு எப்படி நல்லா இருக்கோ அதுபோல் அவங்க மறைந்தாலும், அறிஞர்கள் மறைந்தாலும், மேதைகள் மறைந்தாலும், பெரியவர்கள் மறைந்தாலும் அவங்களுடைய போதனைகள், நன்னெறிகள் இன்றைக்கி மக்களுக்கு ஒளியாக, தெய்வமாக, வெளிச்சமாக இருக்கிறது இல்லையா? அந்த வகையில் தான் நீங்கள் உப்பாருங்கன்னு சொல்கிறார். உப்புயில் 2 வகை சொல்கிறார். சாரமுள்ள உப்பு உண்டு, சாரம் இல்லாத உப்பு உண்டு. இன்றைக்கி அநேக மக்கள் சாரம் இல்லாத உப்பாக வாழ்கிறாங்க. தொண்டு செய்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர வாழ்க்கையில் அது காட்ட மாட்டாங்க. சாரமற்ற நிலைமையில் மனிதர்களால் மிதிக்கப்பட்டு, கொட்டப்பட்டு, வெளியே கடத்தப்பட்ட நிலைமையில் தான் அவங்க வாழ்க்கை போகுது. ஆனால் உண்மையுள்ள சாரமுள்ள உப்பு உடையவர்கள் இன்றைக்கும் மதிக்கப்படுறாங்க. அவங்க கரைந்தாலும் மறைந்தாலும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வாழ்கிறாங்க, தியாகமாக வாழ்கிறாங்க. இவர பெரியார் ராமசாமி எடுத்துக்கிட்டால், அண்ணாவை எடுத்துக்கிட்டால், ரெட்டமலை சீனிவாசன் எடுத்துக்கிட்டால், அயோத்திதாசரை எடுத்துக்கிட்டால், மகாத்மா காந்தியை எடுத்துக்கிட்டால், காமராஜரை எடுத்துக்கிட்டால், கக்கன்ஜியை எடுத்துக்கிட்டால்,
இந்திரா காந்தியை எடுத்துக்கொண்டா, ராஜீவ் காந்தியை எடுத்துக்கொண்டா, நேருவை எடுத்துக்கொண்டா, எத்தனை தியாகிகள் பட்டியலை சொல்லலாம். அன்னை தெரசாவை எடுத்துக்கொண்டா, இந்திரா காந்தி அம்மாவை எடுத்துக்கிட்டா, எத்தனை தியாகிகள் எவ்வளவு காரியங்கள் சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு காரியங்கள் நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே மக்களே, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம்னு வாழாமல் உப்பாக இருங்க. உலகத்துக்கு உப்பாக இருங்க, பூமிக்கு உப்பாக இருங்க. உருகி வெளிச்சம் கொடுங்க. ஒன்று இழக்காமல் ஒன்று நம்ம பெற முடியாது. அதனால் உங்களை மக்களுக்காக இழங்க, தியாகம் பண்ணுங்க. எல்லாரும் வாழ நாம் இழப்பது தப்பு இல்லை. ஊர் வாழ நம்ம உருகுவது தவறில்லை. மெழுகுவத்தி தன்னைத்தானே உருகி அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பது போல நம்ம வாழ்க்கையில் அநேகருக்கு ருசியாக கொடுக்க, அநேகர் நல்லா சாப்பிட, நல்லா நிம்மதியாக அநேகர் பசியார நாம் உப்பாக இருப்போம், உருகுவோம், சாரமுள்ள உப்பாக இருப்போம். கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவாராக. நன்றி, வணக்கம்.